ஒரு குட்டி குரங்கு பிறந்தவுடனே தன் தாயை இழந்து விடுகிறது. யாரோ ஒருவர் அந்த குட்டி குரங்கு வருத்தத்தில் இருப்பதை, துன்பத்தில் இருப்பதை, நெருக்கடியில் இருப்பதை பார்த்து ஒரு பொம்மை ஒன்றை அதற்கு துணையாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த குரங்குக்கு அந்த பொம்மைதான் உலகம். அந்த பொம்மையோடு பேசும், அந்த பொம்மையை கட்டிப்பிடித்து உறங்கும், எதை செய்தாலும் அந்த பொம்மையை உடனிருப்பதை அது உணர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த சொந்தங்கள் எல்லாம் திரும்பி வந்து இந்த குட்டி குரங்கை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? தான் இவ்வளவு நாள் வைத்து கொண்டிருந்த, விளையாடி கொண்டிருந்த, அரவணைத்து கொண்டிருந்த, தனக்கு ஆதரவாக இருந்த அந்த பொம்மையை தூக்கி எறிந்துவிட்டு மற்ற குரங்குகளோடு போய் அது சேர்ந்து கொள்ளும். அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். ஒரு பார்வையற்ற மனிதன் எதை அவன் துணையாக வைத்திருப்பான் என்றால், கையில் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பான். அதுதான் அவனுக்கு துணை, அவன் பாதுகாப்பாக செல்வதற்கு வருவதற்கு. ஒருவேளை அந்த பார்வையற்ற மனிதர் பார்வை பெற்று விடுகிறார், அவருக்கு நன்றாக கண் தெரிகிறது என்றால் அவர் என்ன செய்வார்? முதலில் தன் கையில் இருக்கின்ற அந்த ஸ்டிக், அந்த கொம்பு தூக்கி தூர வீசி போட்டு விடுவார். அப்படிதான் பல பேருடைய நட்பு கூட. சில நேரங்களில் இப்படிதான் நம்மோடு பழகியவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள் திடீரென்று நம்மை தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். நாம் தேவையில்லை என்று ஒதுக்கி விடுவார்கள், புறந்தள்ளி விடுவார்கள். ஒரு பொம்மையாக, ஒரு ஸ்டிக்காக, ஒரு கோலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நாம் ஒரு உணர்வுள்ள மனிதர்கள் இல்லையா? நம்மோடு இணைந்து வாழ்ந்தவர்களை சில நேரங்களில் அப்படி பிரிந்து விடுவதும் தூக்கி எறிவதும் உண்மையிலேயே அது அடுத்தவர்களுக்குள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சிந்திக்க வேண்டும்.